அப்புறமேட்டுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா டஸ்டாக இருந்து வந்து ஊதி விட்டு அதுக்கப்புறம் உட்கார சொன்னார். அந்த அளவுக்கு இங்கே வந்து நல்லவங்களா இருக்காங்க. இங்கே கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஆப்பிள் ட்ரீ தாங்க. நிறைய இடத்துல ஆப்பிள் ட்ரீ இருக்கு. இங்கே இருக்க டாக்லாம் பாருங்க, ஸ்ட்ரீட் டாக்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நல்லா கொள்ளுன்னு இருக்காங்க இவங்களாம். ஆக்சுவலாக டைப் பண்ண சொல்லியிருக்காரு நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் டாக்ஸி தாங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த வியூ பாயிண்ட்டு. நான் வந்து ஸ்னோ பார்த்துட்டேங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பாருங்க நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைஃப்ல மஸ்ட் ட்ரை பிளேஸுங்க இதெல்லாம். இங்க பாருங்க ஸ்னோ மஸ்ட் ட்ரை. அவங்க பாருங்க ஜில்லுன்னு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சரவணா vlog. இன்னைக்கு நம்ம வந்து குல்மார்க் தான் போகிறோம். குல்மார்க் போயிட்டு லைவ் ஸ்னோ தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்னோ பார்க்கறதுக்காக தான் 3000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7 AM ஆகுது. ஆனால் இங்கே இது வரைக்குமே யாருமே வரல பாருங்க. இன்னுமே 7 மணிக்கே இருட்டாகவே இருக்குது. எப்படியும் சூரியன் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வெதருமே பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம எது டவுட் கேட்கலாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் பயம்லாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியல. ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் வந்து ரூட்டு தான் கேட்டோம், குல்மார்க் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அதுக்குமே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இப்படி போயிட்டு போகணும், தன்மார்க் போயிட்டு அதுக்கப்புறமேல குல்மார்க் போகணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த குளிருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ரவுண்ட்ஸில் தாங்க இருக்காங்க. இப்போ எப்போ பார்த்தாலுமே ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க. இங்கே எந்த டைம்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் நம்மளால் வந்து வெளியே போக முடியல, கையை வெளியே எடுக்க முடியல, அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகுது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க. அவங்களாம் இல்லைன்னா நம்மளாம் வந்து அங்கெல்லாம் சேஃபாக இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மரம் ஃபுல்லாகவே குயிலாக தான் இருக்குது. சவுண்டு சூப்பராக இருக்குல்ல, நிறைய குயில் இருக்குங்க. இந்த ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குயில் இருக்குங்க. நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும்போதுமே பார்த்தேன் நான் ஸ்ரீநகரில். அப்பயுமே குயில் சத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் இது வரையும் போச்சு பார்த்தீங்கன்னா இந்த குயிலை தவிர எதுவுமே பார்க்கலைங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குல்மார்க் போகிறதுக்கான டாக்ஸி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். பின்னாடி ஃபுல்லாகவே நிறையா டாக்ஸி தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ஷேர் டாக்ஸி எல்லாம் எவ்வளோ வருதுன்னு குல்மார்க் கேட்டு பட்ஜெட்டில் போக முடியும் இந்த அளவுக்கு போகணும். நம்ம வந்து போய் பேரம் தான் பேசணும். ஏன்னா நம்ம வந்து கேட்டோம்னு வச்சிங்களேன் அதிகமாக சொல்லுவாங்க, எப்படியும் 2000 கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேசி ஷேர் டாக்ஸியில் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோதான் போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கே அடிக்கிற குளிருக்கு பாருங்களேன், இந்த டாகுமே என்ன பண்ணுதுன்னா குளிர் தாங்க இது. நம்மளுமே கொஞ்ச நேரம் இங்கே இந்த குளிர் காஞ்சி தான் போகிறோம். கைஸ், இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து இங்கே குளிர் காயத்துக்காக வந்தேன். நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல, அதில் வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால நான் உட்காரல. ஏன் உட்காரல சொல்லிட்டு கேட்டார். நான் நைன்னேன். அப்புறமேட்டுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா டஸ்ட்டாக இருந்து வந்து ஊதி விட்டு அதுக்கப்புறம் உட்கார சொன்னார். அந்தளவுக்கு இங்கே வந்து நல்லவங்களா இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கவும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நான் வந்து இங்கிலீஷ் தான் பேசுகிறேன், ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த குளிருக்குலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம டீ இல்லாமல் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு குளிராக இருக்குங்க. நான் பேசும்போதே வாயிலேருந்து புகையாக வருது, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புகை வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம டீ தான் அடிக்க போகிறோம். டீ அடிச்சுட்டு நம்ம காடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஷேர் டாக்ஸி தான். நம்ம எல்லாரும் ஃபில்லாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு நானும் அண்ணனும் இருக்கோம். ஃபில் ஆனதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க, நம்ம போயிட வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த ரோட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக தான் இருக்கும் நிஜமாக. கைஸ், நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிளேஸ் இருக்கும் ஓகேவா. இந்த பிளேஸில் வந்து சோன்மார்க்கும் இங்கேருந்து வெஹிக்கிள்ஸ் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குல்மார்க்குமே இங்கேருந்து போய்க்கலாம். குல்மார்க்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து தான் வந்தேன். அதுக்கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் டாக்ஸி வந்து அவைலபிளாக இருக்குமா. நீங்கள் சோன்மார்க்குமே போய்க்கலாம், குல்மார்க்குமே போய்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படின்லாம் இந்த ஷேர் அவுட்டாக இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 50 ருபீஸ் தான் கேட்டான் இங்கே எடுத்துகிட்டு வந்து விடுறதுக்கு. தலைவனை பாருங்கள் எப்படி இருக்கானுங்கன்னு. இவங்க எல்லாருமே ஸ்ரீநகரில் இருக்க ஸ்ட்ரீட் டாக் தாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வளர்க்குற மாதிரி இருப்பாங்கல்ல, எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ பெருசுலாம். நம்ம ஊரில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஷேர் டாக்ஸி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேர், இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 பேர் வந்தால் வந்து கேப் வந்து எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம கார் வந்து எடுத்துட்டாங்க. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து 3000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப் டிரைவர். ஆக்சுவலாக இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தன்மார்க் போயிட்டு அதுக்கப்புறம் தான் குல்மார்க் போகிற மாதிரி இருக்கும். இவங்க தன்மார்க் பார்த்தீங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே குல்மார்க் போகிறோம்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கேப்பில்.
நான் இப்போதான் இந்த கேப் டிரைவர் கிட்ட கேட்டேன் ஆப்பிள் ட்ரீலாம் இருக்குமா சொல்லிட்டு குல்மார்க்கில். ஆனால் அவர் வந்து டன்மார்க்கில் தான் இருக்கும், நம்ம போகும்போதே தெரியுன்ற மாதிரி சொன்னார். காமிக்கிறேன்னு இருக்காரு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ஆப்பிள் ட்ரீயை பார்க்க போகிறேன். நீங்களும் பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. நான் வந்து காமிக்கிறேன். நம்ம டன்மார்க் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ பார்க்கலாம். ஆனால் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் என்ன பாருங்கள், வின்டருக்கு ஆப்பிள்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வந்து அந்த ட்ரீ மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. பாருங்க, ஃபுல்லாக மிலிட்ரி தான் நம்ம எங்கே போனாலுமே. இங்கே இருக்க ஹோம்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கு அதர் கண்ட்ரி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்குறேன்னா அதனால. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வச்சுருக்காங்க. அது சைட்லேயே பாருங்களேன் வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அதெல்லாம் ஸ்னோ தான். இன்னும் நம்ம போக போக இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே மிலிட்ரி தான். இவங்களாம் இங்கே இருக்கிறதால தான் நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து சேஃபாக இருக்கும். அது தெரியுதா அவங்களுக்கு மவுண்டெயின்? ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டெயின் தான். பனினால பெருசாக தெரியல, பனி வந்து மறைச்சிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா இப்பயே பாருங்கள் சூரியன் வர ஆரம்பிச்சிச்சு 9 மணிக்கெலாம். ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா 11:45 தான் சூரியன் வந்துடுச்சு. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 11:45 ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஆனால் இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வெளியே வரல. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஏதோ 1-2 வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டு இருக்குங்க. இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இதுதாங்க ஆப்பிள் ட்ரீ. இன்னும் 2 மாதத்துல வந்து ஆப்பிளே இருக்குன்ற பேர். வின்டராக இருக்க ஆப்பிள்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஊட்டியில் இருந்துச்சுல்ல பனி பேஞ்சிட்டு இருக்கு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பனி தான். உங்களுக்கு தெரியுதா கீழே வந்து பனியாக இருக்குது பாருங்க. இதோட என்னன்னா இப்போ காமிக்கிற பாருங்க, ஜூம் பண்ணி எப்படி இருக்குன்னு. அடிக்குது வெயில் சூரியன். அங்கே பாருங்க ஸ்னோ மவுண்டைன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுதா? இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்த உடனே பயங்கரமா இருக்குங்க. ஸ்னோ மவுண்டைன் தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாவே ஸ்னோ மவுண்டைன் தான். ஸ்னோ மவுண்டைன் பார்த்த உடனே எக்ஸைட் ஆயிட்டேன். இறங்கி வந்துட்டேன். இங்கே பாரு கையில க்ளோஸ்லாம் இல்லை, வாயிலேருந்து புகையா வந்துட்டு இருக்கு. சூரியனுமே இப்போ வந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா அது பின்னாடி? அதுதாங்க அந்த ஸ்னோ மவுண்டைன். சூப்பரா இருக்குல்ல. நம்ம இன்னும் போக போக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்னோவாக தான் இருக்கும். ஊட்டியில் வந்து ஸ்னோலாம் வந்துச்சு சொன்னாங்கல்ல, ஊட்டியில் ஸ்னோ இருக்குன்னு, அதே மாதிரி இருக்கு பாருங்க கீழே. சூப்பரா இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஸ்னோஃபால் ஆயிருக்கும் போல லைட்டாக, அதனால ஸ்னோ இருக்கு. தெரியுதா இந்த குழியில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இன்னும் போக போக வழி ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போட்டுருந்தாங்களா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இங்கேயே பார்த்தீங்கன்னா கை க்ளோஸு அதுக்கப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க. கண்ணாடிலாம் வாங்கிட்டோம். ஒரு 500 கிட்ட பர்ச்சேஸ் பண்ண. நான் என்னென்னு காமிக்கிறேன். நான் வந்து 500 பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees. நம்ம வந்து தலைக்கு வந்து இதை வந்து மாட்டிக்கலாம். காதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். காதுக்காக தான் வாங்கினேன் இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 ரூபா. இது வந்து ஸ்னோலலாம் ரொம்ப நேரம் வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஏன்னா எதனா ப்ராப்ளம் வரும். அதனால வந்து கண்ணாடி வாங்கிட்டேன். நான் நேற்று வந்து க்ளோஸ் வாங்கியிருந்தேன். அதோட காஸ்ட்டுமே 200 தான். ஆனால் அது வந்து துணியில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு கிளாத்துமே. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200. இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ தானா. இப்போ பாருங்க ஆப்பிள் ட்ரீ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இங்கே அந்த சைடு தெரியுது இல்லை. ஆக்சுவலாக இது எல்லாமே ஆப்பிள் ட்ரீ தான். அவரே வீடியோ எடுக்கிறேன்ட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. பயமாக வேறு இருக்குது, ஃபோனு கீழே போட்டு வரான்னு தெரியல. பாய் ஓகே தேங்க்யூ. நம்மக்கிட்ட கொடுத்துட்டாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ தான். இந்த சைடு இருக்குது பாருங்க, கீழே இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிளாக இருக்குன்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் ட்ரீலாம் இப்போ தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆப்பிளோட மரங்க பாருங்க பக்கத்தில் போக போக எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. இப்போ தான் சூரியனுமே வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது பாருங்க. ஸ்னோ மவுண்டைன் தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல பார்க்குறேங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால்லாம் இருக்கும், அங்கே வந்து ஐஸ் கட்டி வச்சுட்டு ஸ்னோஃபால் வச்சுட்டு இருப்பானுங்க. லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்ம இன்னும் போக போக இன்னுமே சூப்பராக இருக்கும். இங்கே கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஆப்பிள் ட்ரீ தாங்க. நிறைய இடத்துல ஆப்பிள் ட்ரீ இருக்கு. இங்கெல்லாம் கம்மியாக இருக்குங்க. ஒரு கிலோவே எப்படியும் ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 2-3 கிலோ சேர்த்தே 100 ரூபா தான் இருக்கும். நம்ம ஊரில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 250 ரூபா 200 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம சோன்மார் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் மார்னிங் தான் வெதர் செக் பண்ணேன். -22 இருக்குங்க வெதரு. இன்னைக்கு வர மாதிரியே சூரியன் நாளைக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு குளிர்றது தெரியாது. வெயில் இருந்துச்சுன்னா, வெயில்லாம் இல்லைன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். என்னதான் நம்ம ஜர்க்கின்னு எல்லாமே போட்டுருந்தாலும்.
பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்ட்ரெயிட்டா சூரியன் வந்து அந்த பனிமலை மேலதான் இருக்கு. பாக்குற இடம்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல. நம்ம இன்னும் போக போக ஸ்னோஃபால் ரோட்லயே இருக்கும். நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா டன்மார்க்காங்க. நம்ம இன்னும் குல்மார்க் வந்து ட்ராவல் பண்ணி தான் போய் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் டாக்ஸி தான் இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் வரலாம். நீங்கள் தேவையில்லாமல் கேப்லாம் வந்து புக் பண்ணாதீங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டன்மார்க்கில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஷூஸ்லாம் கிடைக்குமா, ரெண்டில் ஜாக்கெட்லாம் நம்ம வந்து முட்டி வரைக்கும் போட்டு போகிற மாதிரி இருக்குமா. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வாங்கலை, தெரியல இங்கே என்னென்னா. ஆனால் காஷ்மீரோட ஃபேமஸ்ன்றாங்க இதெல்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. மீட் பால்ஸ், இதெல்லாம் மீட்டோட பால்ஸ்ன்றாங்க. ஆனால் என்ன மீட்லாம் தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து இந்த குல்மார்க் வரதுக்காக என்னென்ன தெரியுமா போட்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய ஜாக்கெட்டா. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், ஃபுல் அண்ட் டிஷர்ட். அது வந்து பார்த்துருக்கீங்க பழைய வீடியோலையே. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிஷர்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, 2 ஆச்சா. இந்த பிளாக் டிஷர்ட்டோட 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன் உள்ள, தெரியுதா? இத்தனை டிஷர்ட் போட்டிருக்கேன், மொத்தமாக 4 இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா -8 அப்படின்னா பாருங்க. இப்பவே என்னால் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து வெதர் அப்படி இருக்கு. आपको टाइप कीजिए. ஆக்சுவலாக டைப் பண்ண சொல்லியிருக்காரு நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர். कहाँ से हो भैया? Bhai, I am not understand why. What you saying? What you tell me? He says, where are you from? I am come from Tamil Nadu. Tamil Nadu. Yes. This is my channel. Okay. Just to say bye. Enjoy Bye. yourself. Okay. Say hi. Bye. Okay, bye. Hello. No bye. No. ஆக்சுவலாக அவங்க விளாக் எடுக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மக்கிட்ட அவங்களே வந்து சேனல் நேம் கேட்குறாங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குங்க. இங்கே இருக்கவங்களாம் வைபாகவே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இனிமேல் வைபாகவே இருக்க வேண்டியதான். குல்மார்க் போயிட்டு நம்ம வந்து கண்டுலா ரைடாக புக் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃபேஸ் 1 தான் புக் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே. அங்கே போயிட்டு தான் ஃபேஸ் 2 வந்து பார்க்கணும். ரொம்ப குளிர்ச்சுன்னா ஃபேஸ் 2 வந்து நான் வந்து புக் பண்ண மாட்டேன். ஃபேஸ் 1ஓட முடிச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியதுதான். இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது, என்னென்னா டங்க் வாட்டர் ஃபால் சொல்லிட்டு. நம்ம குல்மார்க் போயிட்டு இன்றைக்கே அந்த டங்க் வாட்டர் ஃபால் வந்து நம்ம போகிறதா ஒரு ஐடியா. இங்கே இருக்க டாக்லாம் பாருங்கள், ஸ்ட்ரீட் டாக்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நல்லா கொள்ளுன்னு இருக்காங்க இவங்களாம். நம்ம வந்து சோன்மார்க்லேருந்து குல்மார்க் போகிறது பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இங்கேருந்து குல்மார்க் போகிறதுக்கு நம்ம வந்து இந்த ஹில்ஸ் தான் ஏறிட்டு இருக்கோம். இந்த டர்ன்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. எந்த விழுந்தா அவ்வளவுதான் போல. பாருங்க எதிரில் வர வண்டிகள்லாம் வந்து. நம்ம வந்து குல்மார்க் போற வரைக்குமே இப்படிதான் இருக்கும். பாருங்க குல்மார்க் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்கு. ஆக்சுவலாக இதுவே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வந்து நிறைய பேர் இருக்காங்க மேலே. ஆக்சுவலாக இந்த ஹில்ஸில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு செக் பாயிண்ட் போல. நமக்கு ஃப்ரண்ட்ல பாருங்க எத்தனை கார் போயிட்டு இருக்குன்னு. இவங்க எல்லாருமே குல்மார்க் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் டாக்ஸி தாங்க. என்னன்னா இந்த மரம்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே இந்த கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரீ தான் இருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. லைஃப்பில் 1 டைம் ஆச்சு இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்னோ பார்த்துட்டேங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பாருங்க நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க லைவ் ஸ்னோ. பாருங்க பின்னாடி தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சைடில் பாருங்க பின்னாடி தெரியுது இல்லை? இப்போ நான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது சொல்லிட்டு. பாருங்க ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஸ்னோ பார்த்துட்டோம். இதுக்காக தான் வந்து நான் 3000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியே வந்தேன். நல்லா இருக்குல்ல? பாருங்க எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு. இது எல்லாமே லைவ் ஸ்னோ தாங்க, எதுவும் ஐஸ் கட்டிலாம் இல்லை. இன்னைக்கு 12 மணிக்கு தாங்க ஸ்னோஃபால் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மழையும் பெய்யுன்னு போட்டிருக்காங்க. மழையா இல்லை ஸ்னோஃபாலான்னு தெரியல. அங்கே பாருங்க மேலே வந்து எவ்வளோ பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்க ஸ்னோவில் பார்க்குறேன் கண்ணுக்கு எதிரில். நம்ம வந்து இனிமேல் இந்த மவுண்டன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும் குல்மார்க் போகிற வரைக்குமே.
இங்க பாருங்க, சொன்னல விளையாட்டு இருக்காங்கன்னு. அங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இந்த டிராவலே பயங்கரமா இருக்குங்க. இன்னும் நம்ம இங்க பைக்ல வந்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பைக்ல வரலாமான்னு தெரியல, இல்ல வேற ரூட்டா இருக்கான்னு. இது வரைக்கும் நம்ம பைக்ல யாருமே பார்க்கல இந்த ரூட்ல. கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு பாருங்க, ஸ்னோவை பார்த்துருவோம் கண்ணு முன்னாடி. சூப்பராக இருக்குங்க. நமக்கு ஏற்ற மாதிரியே வெயிலுமே அடிக்குது இன்னைக்கு. அந்த அளவுக்கு குளிராதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கண்ணு அப்படியே பறிச்சு போகிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கு. நான் வந்து ஸ்னோவை பார்த்ததுக்கப்புறம் எப்போ இந்த கார்லேருந்து வெளியே போகும் தான் இருக்கேன். இன்னும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே கண்ணுக்கு பார்க்குற இடம்லாம் ஸ்னோ தான். தெரியுதா உங்களுக்கு பின்னாடி? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, இந்த மாதிரி இருக்கு. நம்ம சுவிட்சர்லாண்ட்லாம் போக தேவையில்ல, காஷ்மீர் வந்தாவே போதும். சூப்பராக இருக்கு இங்கே காஷ்மீர். கைஸ் இங்கே பாருங்க இந்த மவுண்டைன் வியூ எப்படி இருக்கு சொல்லிட்டு. அது ஃபுல்லாகவே ஸ்னோ தாங்க, மவுண்டைன் ஃபுல்லாகவே. நம்ம வந்து எவ்வளோ லாங்கில் இருக்கும் பாருங்க, நம்ம சுற்றி ஃபுல்லாகவே மழை தான். இதுதான் ஆக்சுவலாக கேப் டிரைவர் வந்து வியூ பாயிண்ட்னு சொல்றாரு. பாருங்க எப்படி இருக்கு, நான் ஃப்ரண்ட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூரியனுமே வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த வியூ பாயிண்ட்டு. வெளியே போனால் தான் தெரியும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு குளிர போகுதுன்னு தெரில. சூரியன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம். ஆக்சுவலாக இதான் குல்மார்னு நினைக்கிறேன். குல்மார்லேயும் பாருங்க ஸ்ட்ரீட் டாக்லாம் எப்படி இருக்காங்கன்னு. பார்த்து வந்துட்டேங்க, குல்மார் வந்துட்டேங்க. பாருங்க சுத்தி ஃபுல்லா ஸ்னோ மவுண்டைன் தான். எப்படி இருக்கு பாருங்க. லைஃப்ல மஸ்ட் ட்ரை பிளேஸ்ங்க இதெல்லாம். நம்ம வந்து கீழே எப்போ இறங்கணும்னு இருக்கேன் நான். கை க்ளோஸ்லாம் போடணுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல வெதரு. நான் கீழே போனோம்னா வெதர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன், எத்தனை மைனஸ்ல இருக்கா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மைனஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா சூரியன் இருக்குல்ல, அதனால மைனஸ்ல இருக்காது. வெதர் 1, 2 ஒரு 5 தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. குல்மாருங்க, இவ்வளோ நல்லா வீடியோல மட்டும் பார்த்தது, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து கண்டோலா ரைடு தான் போக போறோம் இப்போ. கீழே இறங்கி கார்ல இருந்து கீழே இறங்கினாதான் தெரியும் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெதரு. நான் சூரியன் இருக்கிறதெல்லாம் ரொம்பலாம் பைப் இல்லை. நம்ம வந்து நாளைக்கு வந்து சோன்மார்க் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா வெதர் வந்து -8 தான் இருக்கு. இப்போ மணி 12 வரைக்கும் 8 தான் இருக்கும் நாங்கள். ஆனால் நம்ம வந்து சோன்மார்க் போயிட்டோன்னு வச்சிங்களேன், நான் வந்து செக் பண்ணேன், -22 இருக்கு நாளைக்கெல்லாம். அப்படின்னா பார்த்துங்க ஸ்னோஃபாலுமே ஆகும் தான் போட்டிருக்காங்க. இங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்னோஃபால் ஆகும் இன்னைக்கு. ஸ்னோஃபால் ஆகுறதெல்லாம் பார்க்கறதுலாம் ரொம்ப லக்குங்க. நமக்கு லக்குன்னா ஸ்னோஃபால் பார்ப்போம், இல்லைன்னா அந்த ஸ்னோ மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதான். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குல்மார்க் வந்து ரீச் ஆகிட்டேன். என் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு பெருசாக குளிர் இல்லை. நான் சொல்லியிருந்தேன்ல சூரியன் இருந்தால் அந்த அளவுக்கு குளிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பாருங்க பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஸ்னோ மவுண்டைன் தாங்க. தெரியுதா? நம்ம வந்து இப்போ அந்த கண்டோலா ரைட் தான் போக போகிறோம். நான் இது வரைக்குமே ஃபேஸ் 1 தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இங்கே பெருசாக குளிர்ல, அதனால என்ன பண்ண போறோம்னா ஃபேஸ் 2 இருக்குல்ல, அதுவுமே நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். ஆனால் கிடைக்குமா நான் தெரியல. நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்து போயிடுச்சு. நம்ம வந்து குல்மார்க் பார்ட் 2 சொல்லிட்டு நம்ம வந்து சேனலில் வீடியோ போடுவோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் வந்து குல்மார்க் வந்து வந்திருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 தான் ஆச்சு. இங்கே பாருங்க ஸ்னோ மஸ்ட் ட்ரை. அவங்க பாருங்க ஜில்லுன்னு இருக்கு, சூப்பரா இருக்குல்ல, ஜில்லுன்னு இருக்குங்க. நம்ம ஊர்ல ஐஸ் கட்டிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் இனிமே. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2 வந்து நம்ம வந்து இங்கேருந்து கண்டோலா ரைடு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான் போக போகிறோம்.